இந்த இன் சம்மந்தப்பட்ட கணக்கு எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நாங்கள் 2 கணக்கு செய்கிறது. இந்த தசம கேள்வி பார்க்குறதுக்கு முன்னுக்கு இந்த நோமலாக தசமம் இல்லாத கேள்வியை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது ஒரு சின்ன கேள்வி தான், இன் சம்மந்தப்பட்ட கேள்வி. இன்னண்டா ஒன்றும் இல்லை, பெருக்கல். பொட்மாஸ் ரூலில் இருக்குது. இன்னண்டா பெருக்கல். பெருக்கல் பொட்மாஸ் ரூலில் 2வதாக இருக்குது. அது எங்களுக்கு தேவையில்லை, இன்னண்டு மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே பெருக்கல். அப்போ பெருக்கலை போட்டு சுருக்குவோம். இந்த 2ஐயும் செய்து 4ஐயும் செய்தால் 5வது கேள்வி நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இவ்வளவு தான் வேலை. இன்னுக்கு பதிலாக பெருக்கல். பெருக்கினா இனி 2ஆல் 2 இருந்தால் 2ஆல் சுருக்க வேண்டிய 50 2ஆல் சுருக்கினா 25. அதாவது 25 2 0 இருக்குது 250. அப்போ 5000 அரை மடங்கு 2500. அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதே மாதிரி இதை பார்ப்போம். சின்ன கேள்வி தான். 200 மீட்டர் இன்னண்டா பெருக்கல் 4ல் 3. அப்போ 4ஆல் பிரித்து 3ஆல் பெருக்கணும். 20 4ஆல் பிரித்தா 5, இன்னொரு 0 இருக்கக்கூடிய 50. அப்படியே 200 4ஆல் பிரித்தா 50. 50 3ஆல் பிரிக்கினா 150. அலகு இருக்கிறபடியே கட்டாயம் அலகு போடணும். 150 மீட்டர். இதே மாதிரி 3ஆவது பார்த்தோம்னா ஒரு தசம கேள்வி. அதே மாதிரி தான் 4வது தசமம் சம்மந்தப்பட்ட கேள்வி. தசமம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதே தான் 2.4 லிட்டர் இன்னண்டா பெருக்கல் 3ல் 2. இப்போ 3ஆல் வகுத்து 2ஆல் பெருக்கணும். 3ஆல் 24 வகுத்தோம்னா 3ஆல் வகுத்தா 0. அதாவது 2 3ஆல் வகுக்க முடியாது. 0.8. அதை 2ஆல் பெருக்கி விட்டோம்னா சரி. 0.8 2ஆல் பெருக்கணும்னா 1.6 அலகு லிட்டர். தசம பெருக்கலை வகுத்தது என்னன்னு தசத்துக்கு நேர தசத்தை போட்டு வகுத்தா சரி. அதே மாதிரி தான் 4ஆவதும் செய்ய போகிறோம். சின்ன கேள்வி தான். 4.8 என்ன தசத்தில் இருக்குது, கிலோமீட்டரை இன் 4ல் 3 இன்னடா பெருக்கல்னு தெரியும். இப்போ 4ஆல் வகுத்து பெருக்க போகிறோம் 3ஆல். 4ஆல் இது 2ஐயும் சுருக்கினா 1.2 வரும். அதால் 3ஆல் பெருக்கினா 1.2 3ஆல் பெருக்கணும்னா 3.6 விட வருது. 3.6. சின்ன கேள்வி தான், பெரிய கேள்வி இல்லை. இன் சம்மந்தப்பட்டு இருக்குது. இன்னண்டா இன்னொன்று தெரியணுன்றதுக்கான தான் இந்த விளக்கம். அதே மாதிரி இந்த கேள்விக்குரிய விடையை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த கேள்விக்கு என்ன விட வருமெண்டு 6.3 கிலோகிராமின் 3ஆல் பிரித்து ஒரு பங்கு எவ்வளோ வருமன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நான் 2 விட தாரன். சின்ன கேள்வி தான், எல்லோரும் கமெண்டில் பதிவு பண்ணலாம். முதலாவது விட வந்து 2.1, 2வது விட 1.2. இதில் எந்த விட பொருத்தமாக இருக்கும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இது சின்ன கேள்வி தான், இருந்தாலும் இன் சம்மந்தமான ஒரு விளக்கம் இருக்கணும்ன்றதுக்காக போட்டு கிடக்கு. அடுத்தடுத்த கேள்விகள் தொடர்ச்சியாக வேறுபட்ட கேள்விகள் வந்து கொண்டு இருக்கும். அதை தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்காவது பயனுள்ளதாக இருக்குமெண்டா உங்களது நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன் சம்மந்தப்பட்ட கேள்வி பார்த்துருக்குறோம். இதே மாதிரி 5வது கேள்விக்கு நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். படியே நாங்கள் இதே மாதிரி வேறுபட்ட வினாக்களோடு சந்திப்போம். தசம இன் சம்மந்தமாக பார்த்துருக்கோம். நன்றி.